ஹாய் டீம், குட் மார்னிங். நான் உங்கள் கார்த்திக், cubicmartலேருந்து பேசுகிறேங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா காஸ்ட் சென்டர். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, காஸ்ட் சென்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்மளுடைய கலர்ஸ் ப்ராஜெக்டில் வந்து நம்ம பெயிண்டிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து எப்படி நம்ம ட்ராக் பண்ணணும், அதாவது ப்ராஜெக்ட் அகைன்ஸ்ட் வந்து என்னென்ன செலவுகள் பண்ணுறோம், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், என்னென்ன பில் அந்த கஸ்டமருக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு காஸ்ட் சென்டர் க்ரியேட் பண்ணுறது. ஸோ க்ரியேட்டில் போயிட்டு காஸ்ட் சென்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா காஸ்ட் கேட்டகரின்னு ஒன்று இருக்கும், காஸ்ட் சென்டர்னு இருக்கும். காஸ்ட் சென்டருக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து F12 கான்ஃபிகரேஷன், இங்கே இருக்கிற கான்ஃபிகரேஷனை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணணும். அதாவது ஜாப் காஸ்டிங் செட் ஜாப் காஸ்டிங் எஸ்ன்னு கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இது வந்து எனேபிள் ஆகும் காஸ்டிங்க்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அண்டர் எப்பவுமே ப்ரைமர்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மாற்ற வேண்டாம், ப்ரைமர்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து யூஸ் ஃபார் ஜாப் காஸ்டிங், எஸ். ஏன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன செலவாயிருக்கு அப்படிங்கிறத காஸ்டிங் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எஸ்ன்னு செட் பண்ணிடுறோம். செட் பண்ணி சேவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது மறைஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்டரில் போயிட்டு ப்ராஜெக்ட் டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே காட்டும் காஸ்ட் சென்டர் கீழே டெஸ்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மெட்டீரியல் சென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம கம்பெனிலேருந்து குடோன்லேருந்து அனுப்புவோம், இல்லை டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டில் ஒரு குடோனை க்ரியேட் பண்ணுறோம். குடோன் மீன்ஸ் அங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டாக் பாயிண்ட். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா அண்டர் குடோனுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து நம்ம அதே நேம் டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சிடுறோம். ஸோ அண்டர் டெஸ்ட் ப்ராஜெக்ட் இதில் வந்து ப்ரைமரி. ஸோ இதில் வந்து இதுலேயும் கான்ஃபிகரேஷன் F12 அழுத்தி கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு வந்து அலோ ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல் எஸ் கொடுத்துருங்க. செட் ஜாப் காஸ்டிங் டீட்டெயில்ஸ் எஸ். ஏன்னா இந்த ரெண்டுமே எனேபிள் பண்ணிவிடும், இந்த ரெண்டு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடுங்க F12 கொடுத்து. பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் ப்ராஜெக்ட் கீழே இதுவும் அண்டர் வந்து இங்கேயும் வந்து நம்ம டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அண்டர் வந்து இது ப்ரைமரிலே வச்சுக்கங்க. ஸோ இந்த ஜாப் காஸ்டிங் மட்டும்தான் நம்ம வந்து டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத இங்கேயே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒன்ஸ் மோர் சொல்கிறேன். குடோன் வந்து நேம் வந்து டெஸ்ட் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் நேமும் டெஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து மெட்டீரியல் மூவ் பண்ணுறப்ப அந்த ப்ராஜெக்ட் நேமை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறக்கு ஈஸி இருக்கும். அண்டர் ப்ரைமரி. ஸோ எஸ் கொடுத்து சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ குடோன் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ டெஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி பார்க்குறது. ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளே போயிட்டு ஆல்டர் போயிட்டு டெஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா குடோனுக்கு கீழேயும் ஒரு டெஸ்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, காஸ்ட் சென்டர் கீழேயும் ஒரு டெஸ்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நேம் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இது எப்படி பார்க்குறது அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி செலக்ட் பண்ணி ஜாப் ஒர்க் அனாலிசிஸ்க்குள்ளே போயிட்டு டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதுக்குள்ளே வந்து எப்பவுமே ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து காஸ்ட் சென்டர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நார்மல் மெத்தட் யூஸ் ஃபங்க்ஷன்ஸோட. ஸோ இதுதான் வந்து பேசிக் டெஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண வியூ. ஸோ இதில் வந்து நமக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா பீரியட்ஸ், எந்த டைம்லேருந்து எந்த டைம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2019 மார்ச் 24 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டரை வந்து நம்ம டேட்டா வந்து எப்பவுமே ரெகுலராக செக் பண்ணணும், எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச். ஏன்னா நீங்கள் ரேஞ்ச் வந்து 1 வீக்கோ 1 மந்த்தோ இருக்கிறப்போ உங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே தப்பாக காட்டும். ஸோ அதுக்காக இதை வச்சுருக்குறோம். ஸோ F2 கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், இல்லைன்னா இங்கே சைடில் பீரியட்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஞ்ச்
எதிலிருந்து, அதாவது எப்பவுமே ஒரு 2 வருஷம் முன்னாடி கொடுத்துக்குங்க. டில் டேட் என்ன டேட்டோ அது வரைக்கும் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல் ரிப்போர்ட்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்போ காஸ்ட் சென்டரில் வந்து இதாங்க நம்மளுடைய பேசிக் காஸ்ட் சென்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ அடுத்தது மெட்டீரியல் எப்படி வந்து மெட்டீரியல் அலோகேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு இது காட்டுறேன். வவுச்சரில் போயிட்டு பர்ச்சேஸ். இப்போது நான் ஒரு டெமோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பர்ச்சேஸ் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் கஸ்டமர்கிட்டருந்து வாங்குகிறோம். ஸோ இங்கே காஸ்ட் சென்டர் இருக்கிறது இங்கே செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு பர்ச்சேஸில் வந்து 2-3 சைட் அகைன்ஸ்ட் நம்ம வாங்கியிருப்போம் மெட்டீரியல். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம், ஒரு டம்மி ப்ராடக்ட். ஸோ இதை செலக்ட் பண்ணுறப்போ குடோன் இங்கே வந்து டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு பேட்ச் நம்பர் கொடுத்துக்கலாம். குவான்டிட்டி ஒரு நம்பர், ரேட் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ என்ன ஆகுனா இந்த இதை நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது நம்ம கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போது டிஸ்பிளே மோர் பொருட்களை போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிக்குள்ளே போயிட்டு ஜாப் ஒர்க் அனாலிசிஸில் டெஸ்ட் ப்ராஜெக்ட் குள்ளே போனீங்கன்னா ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணோம்ல, அது வந்து இங்கே வந்துருச்சு, இன்வெர்ட் ஆயிடுச்சு. அதாவது இன்வெர்ட் மீன்ஸ் அந்த மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ இது வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகாதுங்க ரிப்போர்ட்டில், அன்டில் அன்லெஸ் இதில் காட்டும். பட் க்ளோசிங் ஸ்டாக் என்ன இருக்குது பாருங்கள். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து நமக்கு இங்கே பார்க்குறப்போ அதே அமௌண்ட்டுக்கு க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம். ஸோ எப்படி கன்சியூம் பண்ணுறோம், இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். உள்ளுக்குள்ளே போயிட்டோம், ப்ராஜெக்ட்ஸை டெஸ்ட் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுறோம். பெயிண்டிங் டூல்ஸ் அந்த இதில் வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறோம். உள்ளே போயிட்டு ஒவ்வொரு இதுவும் கிளிக் பண்ணி ஒவ்வொரு ஐட்டம் உள்ள போனீங்கன்னா இங்கே பட்டி பிளேட் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் இந்த சேல்ஸ் வவுச்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நியூ பர்ச்சேஸ் வவுச்சர் இருக்கா, இந்த வவுச்சர் காட்டுறப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் வவுச்சர், ஆட் வவுச்சருங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டூப்ளிகேட் வவுச்சர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. டூப்ளிகேட் வவுச்சர் கொடுத்தா என்ன ஆகும்னா அதே வவுச்சர் காப்பி ஆகி வரும். என்னென்னு இங்கே இது முக்கியமாக பார்க்க வேண்டியது, இது டூப்ளிகேட் அப்படிங்கிறது காட்டுதா இல்லையான்ட்டு. ஏன்னா சில சமயம் என்ன ஆகுனா நீங்கள் கிளிக் பண்ணது ஓப்பன் ஆச்சான்னு தெரியாது, இல்லை டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிக்கலான்னு தெரியாது. ஸோ இங்கே வந்து டூப்ளிகேஷன் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபர்தர் ஸ்டெப் ப்ரொசீட் ஆகணும். இல்லைன்னா பேக் போயிட்டு மறுபடியும் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணும். ஸோ இந்த இடத்துல என்ன நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறீங்க, ஒரு வேளை இந்த டூப்ளிகேட் கிரியேட் பண்ணாமல் டேரெக்டாக ஒரிஜினலில் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி காணாமல் போயிடும். ஸோ இது வந்து டோட்டல் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஸோ இங்கே டூப்ளிகேஷன் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதர் வவுச்சரில் போயிட்டு ஜாப் கன்சியூம்டு அப்படின்னு என்ன மீனிங்னா நாம் அந்த ப்ராடக்டை அந்த சைட்டில் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஜாப் கன்சியூம்னு மாற்றிடுறோம். ஸோ ஜாப் கன்சியூம்னு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதே வவுச்சர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே அதே டூப்ளிகேட் கீழே ஸ்டாக் ஜேர்னல் கீழே ஜாப் கன்சியூம்ட கிளாஸுக்கு கீழே அந்த ப்ராடக்ட் வந்துடும். ஸோ டோட்டல் எல்லாமே உள்ளே வந்துடுச்சு. அமௌண்ட்டை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கன்சியூம் ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம ஒரு பொருளை வந்து மூவ் பண்ணியிருக்கோம் ஸ்டாக்குக்கு,
குடோன் நம்மளுடைய சைட்டில் அந்த பொருளை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து செலவு கணக்கில் வந்துடும். ஸோ இந்த 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 ப்ராசஸ் வந்துங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஹேங் ஆகும். டைம் எடுத்து தான் ப்ராசஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வைக்கிறீங்க அப்படின்னா இன்பிட்வீன் அதர் வேலையை பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தான் இது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம இந்த வவுச்சர் டைப் பாருங்கள், நியூ பர்ச்சேஸ்ன்னு இருக்குது, ஸ்டாக் ஜேர்னல் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இன்வர்ட் உள்ளே வந்திருக்குங்க. இப்போ நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம். ஸோ வெளியே போயிடுச்சு. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் 0 ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் அந்த மெயின் ரிப்போர்ட்டில் போய் பார்க்குறப்போ இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரில் நிறைய என்ட்ரிஸ் இருக்குன்னா அட் அ டைமில் நீங்கள் வந்து மூவ் ஆகிடும். ஸோ ஒரு தடவை பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு 10 ப்ராடக்ட் அந்த இதில் இருக்குன்னா 10 ப்ராடக்ட்டுமே அட் அ ஸ்ட்ரெச்சில் நீங்கள் மூவ் பண்ணிடலாம், கன்சியூம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இது மெத்தட் 1. ஏன்னா ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்கில் இருந்தது வந்து இப்போது மேலே வந்து கன்சப்ஷன் ஆனதில் போயிடுச்சு. ஸோ இன்வர்ட் ஆன ப்ராடக்ட் கன்சியூம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெட் உள்ள கீழே பார்த்தீங்கன்னா நெட் இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்ன கன்சியூம் ஆகிருக்கு, நெகட்டிவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கஸ்டமருக்கு பில் பண்ணுறத பார்க்கணும். ஓகே, இன்வர்ட் வந்தது வெளியே போயிடுச்சு. இது ஒரு மெத்தட். இது எப்படின்னா டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம். இன்னொரு மெத்தட் வந்து நம்ம குடோனில் இருக்க ஸ்டாக்கை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து வவுச்சருக்குள்ளே போயிட்டு அதர் வவுச்சரில் கூட்ஸ் டு சைட் ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம டெஸ்டினேஷன் டெஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஐட்டம், அதே புட்டி பிளேட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். குடோன் எங்கேருந்து பண்ணுறோம், நம்முடைய மெயின் லொக்கேஷன், நம்முடைய மெயின் குடோன்லேருந்து ஒரு குவான்டிட்டியை நாம் மூவ் பண்ணுறோம். ஸோ இதை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மூவ் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து வவுச்சருக்குள்ளே போயிட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, ஜாப் ஒர்க் அனலைசிஸ், சாரி டெஸ்ட் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நம்ம மூவ் பண்ண அமௌண்ட் இங்கே வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன்வெர்டில் முதல்ல வந்து 1017 ரூபா இருந்துச்சு. இப்போ அடிஷ்னலாக 329 ரூபா 50 பைசா ஆட் ஆயிடுச்சு. இது வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா நம்ம கன்சியூம் பண்ணல. இப்போ கடைசி ஆட் பண்ண மெத்தட் 2ல் ஆட் பண்ணது கன்சியூம் ஆகலை. ஸோ உள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆட் இன்வெர்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். டெஸ்ட் ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணி என்ன கீழே வந்து நீங்கள் தெரியும், அதாவது எந்த இடத்துல டூப்ளிகேஷன் வருதோ அங்கே தான் நீங்கள் வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் டில் அந்த என்ட்ரி வரைக்கும் போனீங்கன்னா மட்டும்தான் கீழே டூப்ளிகேஷனுங்கிறது காட்டும். ஓகே, இப்போ பட்டி பிளேட் நம்ம ரெண்டுக்குமே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து கவுண்டர் சேல்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது. செகண்ட் வந்து நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி டைரெக்டாக வந்து நம்ம குடோன்லேருந்து இன்னொரு குடோனுக்கு மூவ் பண்ணது. இது சைட் டு சைட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸ் ஒரு சைட்டில் இருந்து இன்னொரு சைட்டுக்கு மூவ் பண்ணுற ப்ராடக்ட்னா ஏ சைட்டில் வந்து பி சைட்னா
இதில் இதே மாதிரி என்ட்ரி வச்சிங்கன்னா அந்த சைட்டில் இருக்கிற மெட்டீரியல் அந்த சைட்டுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இதில் வந்து பர்டிகுலேட் நம்ம இந்த சைட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து இதை டூப்ளிகேட் கீழே வவுச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எனேபிளாக இருக்குது. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இது டூப்ளிகேட்டுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான் டூப்ளிகேட் வவுச்சரான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு அதர் வவுச்சரில் போயிட்டு ஜாப் கன்சியூம்ட் அப்படின்னு மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி 2 என்ட்ரி வரும். ஒன்று வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சோர்ஸ் கன்செப்ஷனில் வந்து நம்ம டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத மாற்றணும். ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது. டெஸ்ட் ப்ராஜெக்ட்னு மாற்றிட்டு இங்கே டெஸ்டினேஷன் ப்ராடக்ட்டில் வந்து இந்த லைனை தூக்கி விடணும். ஸோ எண்ட் ஆஃப் த லிஸ்ட் போட்டிங்கன்னா எல்லாமே இந்த பக்கம் டெஸ்டினேஷன் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. சோர்ஸில் வந்து முதல்ல வந்து மெயின் சோர்ஸில் இருந்துச்சு, இப்போ டெஸ்ட் ப்ராஜெக்ட்னு மாற்றிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் ஒரு 50 ப்ராடக்ட் இந்த சைடு இருந்தாலும் மாற்றிட்டு டெஸ்டினேஷனில் 50 ப்ராடக்ட் இருக்கும், அது பூராமே எண்ட் ஆஃப் த லிஸ்ட் கொடுத்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இது வந்து கன்சியூம் ஆகிடுச்சு இந்த ப்ராடக்ட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து 2 மெத்தட் பார்த்துருக்குறோம். ஒரு மெத்தட் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை கன்சியூம் பண்ணுறது, அதில் நம்ம இந்த ஒர்க் செய்ய வேண்டியதில்லை. இன்னொரு மெத்தட் வந்து நம்ம இன்டர்னல் ஸ்டாக் குடோன்லேருந்து மூவ் பண்ணிட்டோ இல்லை வேறு சைட்லேருந்து மூவ் பண்ணிவிட்டு அதை வந்து கன்சியூம்டு மாற்றுறோம் அப்படின்னா அது 2வது மெத்தடில் நம்ம பண்ணுறோம். ஸோ இதுலேயும் மெயின் கேர்ஃபுல், இந்த வவுச்சர் வந்து டூப்ளிகேட்டானு செக் பண்ணிடுங்க. கம்பல்சரி செக் பண்ணணும். பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஸோ இது ஆஸ் யூஷுவல் இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நம்பர் ஆஃப் என்ட்ரி பொறுத்து இன்னுமே எக்ஸஸ் டைம் எடுக்கும். சம்டைம்ஸ் ஸ்பீடாக ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி இந்த லைன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதே டேட்டில் உள்ள இன்வெர்ட் ஆகிருக்கு, அது கன்சியூம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0 ஆகிடுச்சு. ஸோ இது பேக் வரீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஸ்டாக்கு வந்து இன்வெர்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 1346 ரூபா 50 பைசாக்கு இருக்குது. அதை ஃபுல்லாகவே கன்சியூம் பண்ணிட்டோம் 2 மெத்தடில். ஸோ எந்த மெத்தட் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம வீக்லி நம்ம வந்து சைட்டுக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கன்சியூம் மாற்றிட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் என்ன செலவாச்சுங்கிறது உடனே வந்து கீழே வந்து நெட் இதில் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்கு மெட்டீரியல் மூவ் பண்ணிவிட்டு அதை கன்சியூம் பண்ணுற மெத்தட். ஸோ இன்னொரு டாப்பிக்கில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அந்த டாப்பிக்கை பார்க்கலாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் நம்ம எக்ஸ்பென்ஸ் மூவ் பண்ணுற மெத்தட். தேங்க்யூ.